என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். தக் லைஃப் படத்தோட விமர்சனங்கள் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. சமூக வலைத்தளங்களில் அந்த படம் எந்த அளவுக்கு ரோஸ்ட் செய்யப்படுகிறது, அதாவது வறுத்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நடித்த, தயாரித்த, இணைந்து திரைக்கதை அமைத்த கமல்ஹாசன், அதே போல் படத்தை இயக்கிய மணிரத்னா, படத்தில் நடித்த த்ரிஷா, சிம்பு, இவங்க அனைவருமே பாரபட்சமின்றி சமூக வலைதள பயன்பாட்டாளர்களால் தாக்கப்பட்டு வருகிறார்கள். தாக்குதல்னா மிக கடுமையான ஒரு விமர்சனமாக அவங்க முன்வைக்கிறாங்க. அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய அந்த கருத்துக்கள், இதையெல்லாம் தவறு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் பணம் கொடுத்து காத்திருந்து படம் பார்த்த ரசிகர்கள் அவங்க. அதே போல் எழுத தெரிஞ்சவங்களாகவும் இருக்காங்க. ஒரு தங்கள் அந்த படம் குறித்த தங்கள் கருத்தை பார்க்குறவங்க எளிதில் சுவாரஸ்யமாக அதை படித்து ரசிக்கிற அளவுக்கு அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க. சும்மா கிண்டல் அடிக்கிறது, திட்டுறது அப்படி இல்லை. இந்த ட்ரோலு பார்த்த உடனே நம்மளே பக்குன்னு சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த படத்துக்கான அந்த விமர்சனம் அப்படிங்கிறத ஒருத்தர் 50 செகண்ட் விமர்சனம் அப்படின்னு போட்டிருந்தார். என்னடா அந்த விமர்சனம்னு பார்த்தா, கஜினி படம். அந்த கஜினி படத்துல ஒரு காட்சி, அதாவது கஜினியா, அதாவது சூர்யாவா சத்யன் நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அசின். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரு சொதப்புவாப்புல. யாரு? இந்த சத்யன் சொதப்புவார். அந்த காட்சியை எடுத்து போட்டு இந்த படத்துக்கான ரிவ்யூ தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு விமர்சனம் அல்லது இந்த தக் லைஃப்ங்கிற படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா ஒருத்தங்க வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, என் ராசாவின் மனசுலன்னு ஒரு படம், ராஜகிரண் நடிச்ச படம். அதுல கவுண்டமணி, செந்தில், வடிவேலு 3 பேருமே நடிச்சிருப்பாங்க. அதுல குறிப்பா கவுண்டமணியும் செந்திலும் வர்ற ஒரு காட்சி. அதாவது கவுண்டமணி அவருடைய ஆசை நாயகி வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க அவர் உல்லாசமா இருக்கும்போது கதவை தட்டுவாங்க. பார்த்தா செந்தில் கதவை தட்டுவார். செந்தில் கவுண்டமணியோட மச்சான். கதைப்படி, அதாவது செந்திலோட அக்காவை தான் இவர் கட்டியிருப்பாரு கவுண்டமணி. ஸோ இந்த ஆசை நாயகி வீட்டுக்கு செந்தில், அதாவது கவுண்டமணியோட மச்சான் கதவை தட்டுவார். இவர் போய் எப்போ ஒளிஞ்சுக்குவார் யாருன்னு பார்க்கலான்ட்டு. பார்த்தா செந்தில் அந்த ஆசை நாயகி கிட்ட இவர் ஆசை வார்த்தை காட்டி பல லட்சம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ கவுண்டமணி உள்ள வெளியே வருவார். உதைப்பார் கவுண்டமணி. ஏண்டா மாமன் 1000 தான் இருந்தாலும் நான் உங்கள் அக்கா புருஷன், மாமனோட பப்பாட்டி உனக்கு அக்கா இல்லையாடா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், போகிற இடத்துலலாம் நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாக்க அப்புறம் எனக்கு பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கேட்பார். இந்த காட்சியை கமல், த்ரிஷா, சிம்பு 3 பேரையும் தொடர்புபடுத்தி இந்த காட்சியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான் தக் லைஃப் படத்தோட கதை அப்படின்னு சொல்லி போட்டு அது வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ. இது போல நிறைய விமர்சனங்கள் போற போக்கில் நம்மளாம் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் இந்த விமர்சனங்களை அவங்க அந்த அளவுக்கு வைக்கிறாங்க. அதே போல படம் பார்த்துட்டு வெளியில தங்கள் கருத்தை வீடியோவை எடுத்து அவங்களே சோசியல் மீடியாவில் அவங்க அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தடுக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இது யார் படமா இருந்தாலும், இது எதோ நீ ரஜினி படம்னா அப்படி எல்லாம் விட்டுருவியா அப்படின்னு சிலர் கேட்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அந்த ஜெயிலர் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு விமர்சனன்ற பேர்ல பல யூடியூபர்கள் எப்படி பேசியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம குறுக்க படுத்து என்ன தடுக்க முடிஞ்சது? நீ சொல்லிட்டு போ, மக்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க போறான், இல்லைன்னா பார்க்காம போறான், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். இதை வேட்டையனுக்கு வராது நெகட்டிவா, எவ்வளோ பெரிய நெகட்டிவ், எவ்வளோ பெரிய ட்ரோலாக பண்ணாங்க. அதை அப்படி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்தியன் டூவே பெட்டருங்கிற அளவு இந்த தக் லைஃப் இருக்கின்ற மாதிரி தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு என்னாச்சுன்னு பலர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் மெனக்கடலைன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு மெனக்கடலை, அல்லது அவர் மனசுக்குள்ள இருந்த ஸ்கிரிப்ட் பெஸ்ட் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதே போல இந்த த்ரிஷா, சிம்பு, கமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை இது எந்த அளவுக்கு வல்கரானது, எந்த அளவுக்கு மக்களை ரொம்ப அது அஃபெக்ட் பண்ணும், எப்படியெல்லாம் ஒரு மாதிரி விகாரமா சிந்திக்க தோணும், இதை பத்தி அவங்க யோசிச்சாங்களான்னே தெரியல. யோசிச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தை ஒட்டுமொத்தமா வந்து குப்புற தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் விமர்சனம் இப்படி, சரி படம் எப்படி வசூல் எப்படி இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் முதல்லயே இந்த படத்தோட வியாபாரம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு, டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று படம் ரிலீஸ் அப்பே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதுலயும் கூட சிலர் வந்து நம்ம மேல வன்மத்தை துப்பி இருந்தாங்க. நம்ம சொன்னதை திரும்ப வந்து ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. அதுல ஏதாவது மாற்று உங்களால் சொல்ல முடியுதா பாருங்க, அதில் ஏதாவது தவறு இருக்கான்றதை நீங்க திரும்ப பாருங்க. நான் சொன்னதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஏன்னா முதல் நாளே வந்து பல இடங்கள்ல இந்த படத்துக்கு புக்கிங்ன்றது இல்லை. சில தேட்டர்கள்லாம் வந்து எங்களுக்கு இந்த படம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க படம் எப்படி இருக்கு என்னங்கிறத பத்தி எந்த முடிவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு இந்த படம் வேணாம், நாங்க ஏற்கனவே மாமன் படம் நல்லா போகுது அதே போட்டுக்கிறோம், இது டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடியில் வந்தா கூட பரவாயில்ல அந்த படமே ஓடிட்டோம், இப்படி சொன்னவங்க தான் நிறைய தியேட்டர் அதிபர்கள். அதனால அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எந்த மாதிரி படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் இவ்வளவு சிலாகிக்கிறோம், அவ்வளவு கொண்டாடுறோமே நாயகனை, அந்த படம் வந்த காலத்துல அந்த படத்துக்கு என்ன விமர்சனம் இருந்தது, அந்த படத்துக்கு கமர்ஷியலா அந்த படம் எப்படி போச்சுங்கிறது பல பேருக்கு இப்ப தெரியாது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தோம், நமக்கு நல்லா தெரியும் அந்த படம் எப்படி ஓடிச்சு, என்ன மாதிரி டாக் இருந்ததுன்ட்டு. கூட வெளியான மனிதன் படம் எப்படி போச்சு, இந்த படம் என்ன ஆச்சு, வாங்கி விநியோகித்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது எவ்வளவு நஷ்டத்தை கொடுத்துச்சு, அதை எப்படி மனிதன் படம் ஈடுகட்டுச்சு, இப்படியெல்லாம் கதை இதெல்லாம் நடந்தது இதெல்லாம். அதனால மணிரத்ன கமல்ல உடனே வந்து பலருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும், அதனால கூட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் நாளில் எதிர்பார்த்த அளவுக்கு புக்கிங் இல்லாதனால இந்தியா முழுக்க இந்த படத்துக்கான அந்த ரெவென்யூங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு ஆவரேஜுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிலோ ஆவரேஜ்ன்ற அளவுக்கு தான் அந்த படத்துக்கான வசூல் முதல் நாள்ல இருந்தது. இந்தியா முழுக்க இந்த படத்துக்கு 17 கோடி ரூபாய் வந்து வசூலா கிடைச்சிருக்கிறதா முதல் கட்ட தகவல் சொல்லுது. அது இன்னும் கூட வந்து ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். 17 கோடி ரூபாய் இந்த படம் வசூலிச்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வசூலா கிடைச்சிருக்கு முதல் நாள் வசூல். அதே போல மற்ற மாநிலங்கள், ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்ற அந்த வட இந்திய பகுதிகள் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 4.75 கோடி இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குதா சொல்றாங்க. அதைத்தான் நான் ரவுண்டா 5 கோடி அப்படின்னு சொல்றேன். கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகல, மற்ற பகுதிகள் அனைத்தும் சேர்த்து 17 கோடிக்குள்ளதான் இந்த படத்துக்கான வசூல் இந்தியா. இது அதாவது வேற வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்காவில் இந்த படம் முதல் நாளில் 4 கோடி வரைக்கும் இந்த படத்துக்கான வசூல் இருந்ததா சொல்றாங்க. அது இன்னும் வந்து முழுமையா அந்த தகவல் கிடைக்கல. யுஎஸ்ஏ அதாவது வட அமெரிக்காவில் 4 கோடியே இந்த படம் முதல் நாளில் வசூலா எடுத்திருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்த்தா வந்து ஒரு 8 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு முதல் நாள் வசூலாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் உலகம் முழுக்க 3000 அரங்குகளில் திரையிடப்பட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அந்த ஃபிகர் கரெக்ட்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே இதை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லப்பட்டது 3000 அரங்குகள், ரிலீஸ் ஆனது எவ்வளோன்னு தெரியாது. இந்த முதல் நாள் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 25 கோடி ரூபாய் வந்து இந்த படம் உலகம் முழுக்க வசூலிச்சிருக்கு. ஒரு கமல்ஹாசன் படத்துக்கு இந்த வசூலுங்கிறது பிலோ ஆவரேஜ் தான். ஏன்னா விக்ரம் கூட எல்லாம் கம்பேர் பண்ணா, ஈவன் இந்தியன் 2ஓட கம்பேர் பண்ணா கூட வந்து அது குறைவு தான். ஆனா இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராவர்சி இருந்து இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டும் கூட முதல் நாளில் திரையரங்க வாசல்ல நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 தேட்டர்ல இந்த படத்தை வந்து நான் அந்த திரையரங்க வாசல்களை பார்த்துருக்கேன். FDFS நேற்று மட்டும் எந்த திரையரங்க வாசலிலும் பெரிய கூட்டம், ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம் எதுவுமே இல்லை. குறிப்பா காசி தேட்டர், அது சாதாரண சூரிய படத்துக்கே கூட அங்கே FDFS செலிப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் அவ்வளோ நிற்கும். நேற்று பார்த்தா கமல்ஹாசன் பேனருக்கு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு கீழே வந்து ஒரு இதெல்லாம் வச்சுட்டு எதிரில் பார்த்தா ஆளு காணும், 10 பேர் கூட இல்லை. இதெல்லாம் கட் அவுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பால் ஊற்றிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எதுக்கு ஊத்துன பாலுங்கிறது அப்புறமா தான் தெரியுது. 10 பேர் கூட வந்து அந்த தேட்டர் வாசல்ல இல்லை. இதுதான் நேற்றைய நிலைமை. அதனால வந்து இந்த வசூல் வந்து எனக்கு ஏமாற்றத்தையோ ஆச்சரியத்தையோ கொடுக்கல. ஏன்னா இது எதிர்பார்த்தது தான், பெரிய அளவுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் நாள் வசூலுங்கிறது பெருசா இருக்காது. படம் நல்லா இருந்து டாக் நல்லா ஆச்சுன்னா இது அடுத்தடுத்த நாட்கள்ல நல்ல வசூலை குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் நேத்தைய நிலைமை.
இனி வருகிற நாட்கள் நிலைமை என்னங்கிறத நான் சொல்ல தேவையில்ல. அது என்ன ஏற்கனவே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, நீ வேற திரும்ப வா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க. நான் சொன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து திரையரங்க இதில் வந்து ஓப்பனிங்கே கிடையாது. அதே போல் வட இந்திய பகுதியெல்லாம் ரொம்ப பரிதாபம். நேற்று வந்து வியாழக்கிழமை இருந்தாலும் முதல் நாளில் நியாயமாக வந்து ஒரு 25% அந்த புக்கிங் இருந்தாக்க அவங்க வந்து சந்தோஷமாயிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தியேட்டர் அங்கே வந்து மால்களில் எப்படின்னா வீக் டேஸில் ஒரு 30% வந்துச்சுன்னாலே வந்து அவங்க பிளாக் பஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் பொசிஷனே. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற வட இந்திய பகுதிகளில் புக்கிங் எவ்வளோ தெரியுமா? வெறும் 11%. தியேட்டர் ஆக்குபென்சிங்கிறது 11%. இதை நான் சொல்லலை, அந்த மால்ஸு அந்த அவங்க எப்படின்னா மணிக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தியேட்டர் புக்கிங் கண்டிஷன் என்ன, எவ்வளோ பேர் வராங்கன்றதை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வெளியிட்டதாக தான் நான் சொல்கிறேன். நேற்று மாலை 6:30 மணிக்கு வந்து அங்கே வட இந்திய பகுதிகளில் இருக்கிற திரையரங்குகள் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, மாலை காட்சிகள் எவ்வளோ டிக்கெட் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 11% டிக்கெட்டுகள் தான் வந்து சேல் ஆகிருந்தது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிலோ ஆவரேஜ். இது வந்து அவங்க டிசாஸ்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ இன்னைக்கு சுத்தமாக புக்கிங் கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கும் ஒர்க்கிங் டே தான். படத்தை பற்றிய டாக் நல்லா இருந்ததா ஆட்கள் வந்திருப்பாங்க. அது இல்லைன்னும் போது சுத்தமாக வரமாட்டாங்க. சனி ஞாயிறு இந்த நாட்களிலும் கூட எதிர்பார்த்த அந்த பிஸ்னஸ் இருக்குமான்னு தெரியாது. மொத்தமாக ஞாயிற்றுக்கிழமையோட வந்து இந்த படத்தோட பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பேச்சாகவும் இருக்குது. ஏன்னா மொத்தமாகவே இந்த படம் அதனுடைய ஆயுட்கால அந்த ஓட்டம் அதில் 40 to 45 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணால் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நீ வந்து ரொம்ப அண்டர்ரைட் பண்ணுற, ரொம்ப ரொம்ப கீழே இறக்கி பேசுகிற அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். இது எதுவுமே வந்து நானாக சொல்லலைங்க. இந்த படத்தோட பிஸ்னஸை பார்த்து எக்ஸ்பர்ட்ஸு, அதே போல் தியேட்டருக்காரங்க, அந்த சங்கத்தினர் அவங்க வெளியிட்ட அந்த தகவல்களை தான் நான் சொல்கிறேன். இந்த ஆல் இந்தியா லெவலில் இந்த படம் வந்து இந்த வார இறுதி, அதாவது சண்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 30 to 32 கோடி தான் வசூலிக்கும். உலக அளவில் இந்த படம் 45 கோடி இல்லை 50 கோடி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ்நாட்டில் இந்த படம் எப்படி ஓடும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வரப்போகிற நடக்க போகிற சம்பவத்தை சொல்கிறேன். அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஜில்லான்னு ஒரு படத்தை போட்டிருந்தாங்க சன் டிவி. அவங்களுடைய அந்த பிரைம் டைமில் ஜில்லா படத்தை வந்து போட்டிருந்தாங்க, விஜய் படம். திடீர்னு வந்து அவங்க முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஆல் டைம் எவர் கிரீன் ஹிட்டு, எவர் கிரீன் ஃபேவரட் படமாக நம்ம பார்க்குற பாஷாவை வந்து அன்னைக்கு 6:30 மணிக்கு வந்து படம் போடுறாங்க. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு நிலைமை, தியேட்டர்கள் நிலைமை அன்னைக்கு எப்படி இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பாஷா, சந்திரமுகி, அதே போல் சிவாஜி, இந்த படங்கள் எப்பெல்லாம் திரையிடுறாங்களோ, அதாவது டிவியில் எப்போ போடுறாங்களோ அப்போல்லாம் வந்து அந்த தெருக்கள் வந்து வெறிச்சோடி போயிருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ அண்மையில் பாஷா போட்டாங்க. நான் வந்து ஒரு 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 தெருவில் நடந்து போகிறேன். எந்த தெருவில் போனாலும் பாஷாவோட வசன தொடர்ச்சி வந்து என்னால் கேட்க முடியுது. இந்த வீடு தொடங்கி கடைசி வீடு முடியறதுக்குள்ள எல்லா வீட்லேயும் பாஷா ஓடுறதை என்னால் வந்து கேட்க முடியுது. அப்போ எல்லாரும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டோ அல்லது இதே வேலையை உட்காந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பலமுறை பார்த்த படம். ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த பாஷாவில் தானே கவனமாக இருப்பாங்க. இப்போ போட்டாலும் அதுதான் நிலைமை. சந்திரமுகியும் பாஷாவையும் இன்னைக்கு திரையிட்டாலும், அதாவது தொலைக்காட்சிகள் இன்னைக்கு வெளியிட்டாலும் தெருக்கள் வந்து வெறிச்சோடி தான் கிடக்கும். அனைத்து வீடுகளிலும் அந்த படம் தான் ஓடும். அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்த படங்கள் அவை. அந்த படத்தை வந்து சன் டிவி, அதுவும் தமிழர்கள் வீட்டில் நம்பர் 1 இருக்கிற அந்த சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்ப்பாங்களா, அங்கே போவாங்களா ஜனங்க. அதனால் இந்த தக் லைஃபோட லைஃபுங்கிறது வர்ற சண்டேவோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டு. இது கமல்ஹாசனுடைய கேரியர் அவ்வளோதானா, மணிரத்னம் அவ்வளோதானா அப்படியெல்லாம் வந்து பல விமர்சனங்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் கமல்ஹாசனுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் வந்து இனி என்ன இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஒத்துப்பீங்க. கமலோட தோற்றம், கமலுடைய அந்த வயோதிகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, முகமெல்லாம் இதாகிடுச்சு. அதே போல் உடம்பெல்லாம் வந்து தளர்ந்து போயிட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கார் ஆள்.
இதை வந்து நீங்க மறைச்சாவது வந்து காட்டணும். நீங்க திரையில காட்டும் போது யதார்த்தன்ற பேர்ல வந்து இவ்வளவு கிழவனா கமலஹாசனை காட்டினா யார் ஒத்துப்பாங்க? அல்லது இவ்வளவு கிழவனா கமலஹாசனை காட்டி அவர் திரிஷாவோட லிப் டு லிப் கிஸ் அடிச்சு ஒரு 3 நாள் வந்து 2 பேரும் வந்து ஒரு வீட்டுல 3 நாள் தொடர்ச்சியாக வந்து அவங்க செக்ஸ் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற தியேட்டர்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ல சொல்றீங்க. இது பாக்குற வந்து அதை எப்படி எடுத்துப்பான்? நானே தான் சொன்னேன், திரையில் பார்க்கும்போது இருவருக்குமான வயசை நிஜ வயசை மறந்துட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஆனா தியேட்டர்ல நீங்க எப்படி காட்டுறீங்க? கமலஹாசன் வயசை எப்படி காட்டுறீங்க? மிக வயோதிகரா காட்டுறீங்க அவரை. அவர் வந்து இந்த பொண்ணு கூட வந்து இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல அதை ஸ்கிரீன்ல சொல்லும் போது யாரால ஏத்துக்க முடியும்? யார் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க? ஸோ கமல் தோற்றத்தை நீங்க முதல்ல டிஏஜிங் பண்ணி காமிச்சிங்களா? அப்படியாவது பண்ணியிருக்கலாம், அதையும் செய்யல அவங்க. ஸோ உங்களால் அப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் கமலுக்கும் வந்து இது இதாயிடுச்சு, அவர் டயர்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் தான் இப்போ அமிதாப் மாதிரியான வேடங்களை பண்ணணும். அமிதாப் எப்படி வந்து கெஸ்ட் ரோல் பண்றாரு அல்லது ஒரு குணச்சித்திர கேரக்டர் பண்றாரோ அந்த மாதிரி வந்து இப்போ கமல்ஹாசன் வந்து தாராளமா செய்யலாம். அவர் ரிட்டையர் ஆயிருங்க, இனிமேல் நடிக்காதீங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அப்புறம் இங்க வந்து பல பேர் வந்து ரஜினியை கமலோட ஒப்பிட்டு பேசுறத என்னால பார்க்க முடிஞ்சது. ரஜினியை எந்த காலத்திலுமே கமலோட ஒப்பிடாதீங்க. இதை நான் தனியா பேச போறேன், அடுத்த வீடியோ கூட நான் பேச போறேன். ஆனா இதுல நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறது என்னன்னா, எல்லாருக்குமே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்களும் சரி, யூடியூபர்கள் அல்லது வேற சினிமா விமர்சகர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்ற ஒன்னே ஒண்ணு, ரஜினியை எந்த காலத்திலும் கமல்ஹாசனோட ஒப்பிடாதீங்க. நடிப்பு, மாசு, ஸ்டைலு, கமர்ஷியல், அந்த பிசினஸ், இது எல்லாத்துலயுமே வந்து ரஜினி வந்து சுப்ரீம். அவர் வந்து சுப்பீரியர் லெவல். அது அவர் கூட எல்லாம் யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து ரஜினியால இதே தோற்றத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதெல்லாம் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்போ இந்த தகுலை படத்துடைய உண்மையான பிசினஸ், உண்மையான கமர்ஷியல், அதாவது பாக்ஸ் ஆபீஸ், இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல எந்த மிகையும் அல்ல, எந்த பொய்யும் இல்லை.